கைஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த ரோட்லேயே இன்னொரு பையன் ஓடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அவனை எப்படியோ ஒரு வழியாக மீட் பண்ணிட்டு சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. அவனும் வந்தான், என்னால் தான் எடுக்க முடியல. இன்றைக்கி நான் வந்தேன், பட் ஆனால் அவனை காணாம். அப்புறம் இன்றைக்கி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கிரிக்கெட் விளையாட போகலாம் வேணாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கடான்னு பார்த்தா போகலான்னு சொல்லிட்டு என்னை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்கான் பாருங்க நம்ம ரத்தீஸ் பை பின்னாடி இருந்துக்கிட்டு. அப்பயும் அந்த ஃப்ரீ ஃபயரை விடுறதா இல்லை. அப்புறம் போயிட்டு வண்டியில் பெட்ரோலை போட்டு ஒரு வழியாக பசங்கள்லாம் அப்படி இப்படின்னு கால் பண்ணி கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாட போய் கிளம்பிட்டோம். கைஸ் நம்ம ரத்தீஸ் பைய தான் ஓப்பனிங்கு. நான் போய் அம்பையர் நின்றுட்டு இருந்தேன். போன வேகத்தில் திரும்பி அவுட் ஆகிட்டான். அப்புறம் நான் போய் இறங்கி கொஞ்சம் சிங்கிள்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் அவுட் ஆகிட்டோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3 மேட்ச் போட்டோம், 7 ஓவர். செம்ம டயர்டு. சரி ரைட்டு அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் தூக்கிட்ட போட்டோன்னு தான் செம்ம நிம்மதி. அப்புறம் அம்மா வந்தோன்னே ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு தாத்தாவை கொண்டு போய் விட்டு வாடான்னாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் ஊருக்கு தான் போகணும். செம்மையாக இருக்கும் கிளைமேட்லாம் பார்க்க. உங்களுக்கே காட்டுறேன் இருங்க. தாத்தாவை சேஃபாக இறக்கி விட்டு மேலே மாடிக்கு வந்து கிளைமேட்டை பாருங்க வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் நம்ம டாகி பையன் நம்மளை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறமேட்டு நம்ம கௌதம் பையோட ஒரு ஃப்ரெண்டு இந்த ஊரில் தான் ஆர்கோம்பையில் இருக்கான் போல். அவனை பார்த்துட்டு நிலம் விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம அண்ணனை பார்த்தோன்னா நம்ம அண்ணன் கூட ஒரு 2 மணி நேரம் பேச்சை போட்டோம். அதனாலேயே மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போக. அப்புறம் போகிற வழியில் பார்த்தா இந்த மாதிரி பெரிய மட்டை ஒன்று கிடந்தது. போகும்போது நல்லா சேஃபாக போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே இன்னைக்கு கூட நாளை எண்டு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.